விக்னேசா அமரேசா கணநாதா விநாயகா கணபதி சரணம் கஜபதி சரணம் குணநிதி சரணம் குலபதி சரணம் கணபதி சரணம் கஜபதி சரணம். ஆனை முகம் கண்ணிலாடுது அதில் ஆனந்தம் எல்லை மீறுது தத்துவ வடிவமாம் வித்தக உருவமாம் தத்துவ வடிவமாம் வித்தக உருவமாம் ஆனை முகம் கண்ணிலாடுது நாளும் ஆனை முகம் கண்ணிலாடுது கண்ணிலாடுது முகமும் கண்ணிலாடுது எல்லை மீறுது மகிழ்வோ எல்லை மீறுது கண்ணிலாடுது முகமும் கண்ணிலாடுது எல்லை மீறுது மகிழ்வோ எல்லை மீறுது தேனெடுத்து தருகையிலே தேகமெங்கும் சிலிர்க்குது தினை எடுத்து வைக்கையிலே அவன் ஆசி ஒலிக்குது தேனெடுத்து தருகையிலே தேகமெங்கும் சிலிர்க்குது தினை எடுத்து வைக்கையிலே அவன் ஆசி ஒலிக்குது பால் எடுத்து படைக்கையிலே பரிவு வந்து அணைக்குது பால் எடுத்து படைக்கையிலே பரிவு வந்து அணைக்குது பருப்பெடுத்து கொடுக்கையிலே புனிதர் நம்மை இணைக்குது பருப்பெடுத்து கொடுக்கையிலே புனிதம் நம்மை இணைக்குது ஆனை முகம் கண்ணிலாடுது அதில் ஆனந்தம் எல்லை மீறுது தத்துவ வடிவமாம் வித்தக உருவமாம் ஆனை முகம் கண்ணிலாடுது நாளும் ஆனை முகம் கண்ணிலாடுது கண்ணிலாடுது முகமும் கண்ணிலாடுது எல்லை மீறுது மகிழ்வோ எல்லை மீறுது கண்ணிலாடுது முகமும் கண்ணிலாடுது எல்லை மீறுது மகிழ்வோ எல்லை மீறுது இந்த திருக்கோயில் இருக்கக்கூடிய இடம் பிள்ளையார்குப்பம் என்ற இடத்தில் பெருமுகை என்ற ஊரில் இந்த விநாயகப் பெருமான் வேலூர் மாவட்டத்தில் அருள் பாலிக்கிறார் என்ற நல்ல தகவலை சொல்லி உங்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வெற்றி பெற அனைத்து காரியங்களிலும் சித்தி பெற விநாயகப் பெருமான் அருள்வார் என்ற நல்ல தகவலை சொல்லி ஓம் துர்காயை நமஹ ஓம் சிவாயை நமஹ ஓம் மகாலட்சுமை நமஹ ஓம் மகாகௌரியை நமஹ ஓம் சண்டிகாயை நமஹ ஓம் சர்வஜ்ஞாயை நமஹ ஓம் சர்வலோகேசாயை நமஹ ஓம் சர்வகர்மபலப்பிரதாயை நமஹ ஓம் சர்வதீர்த்தமய்யை நமஹ ஓம் புண்ணியாயை நமஹ ஓம் தேவயோனயே நமஹ ஓம் அயோனிஜாயை நமஹ ஓம் பூமிஜாயை நமஹ ஓம் நிர்குணாயை நமஹ ஓம் ஆதாரசக்தியை நமஹ ஓம் அனீஸ்வரியை நமஹ ஓம் நிர்குணாயை நமஹ ஓம் நிரஹங்காராயை நமஹ ஓம் சர்வகர்வவிமர்தின்யை நமஹ ஓம் சர்வலோகப்பிரியாயை நமஹ ஓம் வாண்யை நமஹ ஓம் சர்வவித்யாதிதேவதாயை நமஹ ஓம் பார்வத்யை நமஹ ஓம் தேவமாத்ரே நமஹ ஓம் வனீசாயை நமஹ ஓம் விந்தியவாசின்யை நமஹ ஓம் தேஜோவத்யை நமஹ ஓம் மகாமாத்ரே நமஹ ஓம் கோட்டிசூரியசமப்பிரபாயை நமஹ ஓம் தேவதாயை நமஹ ஓம் வஹ்னிரூபாயை நமஹ ஓம் சதேஜசே நமஹ ஓம் வர்ணரூபிண்யை நமஹ ஓம் குணாஸ்ரயாயை நமஹ ஓம் குணமத்யாயை நமஹ ஓம் குணத்ரயவிவர்ஜிதாயை நமஹ ஓம் கர்மஜ்ஞானப்பிரதாயை நமஹ ஓம் காந்தாயை நமஹ ஓம் சர்வசம்ஹாரகாரிண்யை நமஹ ஓம் தர்மஜ்ஞானாயை நமஹ ஓம் தர்மனிஷ்டாயை நமஹ ஓம் சர்வகர்மவிவர்ஜிதாயை நமஹ ஓம் காமாட்சை நமஹ ஓம் காமசம்ஹர்த்ரை நமஹ ஓம் காமக்ரோதவிவர்ஜிதாயை நமஹ
ॐ साङ्कर्यै नमः ॐ साम्भव्यै नमः ॐ शान्तायै नमः ॐ चन्द्रसूर्याग्निलोचनायै नमः ॐ सुजयायै नमः ॐ जयभूमिष्ठायै नमः ॐ जाह्नव्यै नमः ॐ जनपूजितायै नमः ॐ शास्त्रै नमः ॐ शास्त्रमय्यै नमः ॐ नित्यायै नमः ॐ शुभायै नमः ॐ चन्द्रार्तमस्तकायै नमः ॐ भारत्यै नमः ॐ भ्रामर्यै नमः ॐ कल्पायै नमः ॐ कराल्यै नमः ॐ कृष्णपिङ्गलायै नमः ॐ ब्राह्म्यै नमः ॐ नारायण्यै नमः ॐ रौद्रै नमः ॐ चन्द्रामृतपरिसृतायै नमः ॐ ज्येष्ठायै नमः ॐ इन्दिरायै नमः ॐ भूतेस्यै नमः ॐ भूतधारिण्यै नमः ॐ सदायै नमः ॐ नारीमध्यगतायै नमः ॐ षडाधारादिवर्धिन्यै नमः ॐ मोहितां सुभवायै नमः ॐ शुभ्रायै नमः ॐ सूक्ष्मायै नमः ॐ मात्रायै नमः ॐ निरालसायै नमः ॐ निम्नगायै नमः ॐ नीलसङ्कासायै नमः ॐ नित्यानन्दायै नमः ॐ हरायै नमः ॐ परायै नमः ॐ सर्वज्ञानप्रदायै नमः ॐ अनन्तायै नमः ॐ सत्यायै नमः ॐ दुर्लभरूपिण्यै नमः ॐ सरस्वत्यै नमः ॐ सर्वगतायै नमः ॐ सर्वाभीष्टप्रदायिन्यै नमः ॐ इति श्री दुर्गाष्टोत्तरशतनामावली சம்பூர்ணம். இப்போ துர்கையை பற்றி பேசிட்டோம், நாகம்மாவை பற்றி பேசிட்டோம். நாகம்மா இந்த இடத்துல எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, புற்று மண். நாங்கள் சில பேர் பரிகாரம் சொல்லுவோம், நாகாத்தம்மன் கோயில் இருந்தால் போயிட்டு வாங்க. நீ எங்கள் ஏரியாவில் எங்கெங்கே நாகாத்தம்மன் கோயில் இருக்குது, நாகாத்தம்மன் கோயிலுக்கு இல்லைங்க அப்படின்னா, இந்த இடத்துல அந்த புத்தில் நாகம்மா அந்த ஒவ்வொரு புத்துக்கண்ணையும் நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் காட்சி பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கண்ணிலையும் தேவதை இருக்கிற மாதிரி தெரியுங்க. இந்த விரல் வழியாக நம்ம சாமிக்கு அந்த பால் ஊற்றும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய அதிர்வலைகள் அவ்வளோ அழகாக இருக்குங்க. அந்த மேல்புறமாக படம் பிடிச்சது சுவாமி மண் முழுவதும் நிரம்பி இருப்பாங்க. இந்த நாகம்மா புற்று வடிவமாக காட்சி தர்ற இடத்துல ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் பாதத்தில் நிற்கும் பொழுது உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அதிர்வலைகள் கண்டிப்பாக சர்ப்பதோஷத்தை நிவர்த்தி செய்யும். இந்த செவ்வாய்க்கிழமைகளில் இந்த இடத்துல தீபம் போடுறது நல்லது. இந்த இடத்துல சில நேரத்தில் போடலாம். இல்லை உங்கள் வீட்டு அருகாமையில் ஏதாவது புத்துக்கோயில் இருந்தாலும் அந்த சர்ப்பதோஷ நிவர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி இந்த இடத்துல பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு சர்ப்ப சாப தோஷ நிவர்த்தி ஆகும். அப்பேற்பட்ட ஒரு அருமையான திருத்தலத்தை இப்போ பார்த்துட்ருக்கோம். காட்டில்